அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் வான் சிறப்பு குறள் எண் 19. தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காது எனின். வானம் மழை அழிக்கவில்லை என்றால் ஒருவர் தனக்குச் செய்து கொள்ளும் தவமும் பிறருக்குச் செய்யும் தானமும் இந்த பரந்து விரிந்த உலகில் தங்காமல் போகும். If the sky doesn't give rain, the penance for self and the charity for others won't exist in this very big extended world. துழிப்பா பொன் வானம் பொய்த்துப் போயின் தவமும் தானமும் காணாது போகும். பொன் வானம் பொய்த்துப் போயின் தவமும் தானமும் காணாது போகும். இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை: மழை என்ற பொருளை வானம் வழங்காது போயின் இந்த விரிந்த உலகத்தில் பிறர்க்காக செய்யும் தானமும் நடைபெறுவதில்லை, தமக்காக செய்யும் தவமும் நிலை பெறுவதில்லை அப்படின்னு சொல்றார். மழை பெய்யலனா ஏன் தவம் களைஞ்சு போகணும், ஏன் தானம் நின்னு போகணும்? இது ரெண்டும் நின்னு போங்கிறார். தவமும் களைஞ்சு போயிடும், தானமும் நின்னு போயிடும் அப்படின்னு ஐயன் சொல்றாரு. தவம்ங்கிறது என்னன்னா, காட்டுல போய் மரத்துக்கு அடியில கொந்துக்கிட்டு ஒரு காவி நிற உடை உடுத்திக்கிட்டு தலைமுடி தாடி மீசை வளர்த்துக்கிட்டு உணவு அருந்தாமல் உட்கார்றாங்க இல்லையா, அது மட்டும் தவம் இல்லை, அது தவம் தான். அதுபோல் வாழ்வே தவம் என்று பலர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் நாட்டில். எப்படி? உண்மை பேசுவார்கள், எப்பொழுதும் பிறருக்கு இன்சொல் கூறிக்கொண்டே இருப்பார்கள், சிரித்த முகத்துடன் இருப்பார்கள், முகத்தில் அன்பு வடியும் வழியும், பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டிருப்பார்கள், கோபம் கொள்ள மாட்டார்கள், குறிக்கோள்களை நோக்கி ஆழ்ந்த சிறந்த சிரமமெடுத்த பயணத்தை தொடர்ந்து கொண்டிருப்பார்கள். இதுக்கு பெரும் தவம்தான், வாழ்வே தவம். அந்த தவம் காணாமல் போகும் மழை பெய்யாவிடில். தானமும் காணாமல் போகும். தானம் என்பது எத்தனை வகை தானங்கள் உண்டு? அன்னதானம் உண்டு, கண் தானம் உண்டு, உறுப்பு தானம் உண்டு, பொன் தானம் உண்டு, பொருள் தானம் உண்டு, நிதானம் உண்டு, இப்படி பல தானங்கள் உண்டு. அந்த தானங்களுள் சிறந்தது எது என்று ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம். பொருள் தானமா, அன்னதானமா, உறுப்பு தானமா, கண் தானமா, நிதானமா என்று சுழலும் சொல்லரங்கமே நடத்தலாம். அந்த தானமும் தங்காமல் போய்விடும். இந்த உலகமே எப்படி இயங்குகிறது என்றால் அந்த தயையால், கருணையால், தானத்தால், ஒருவருக்கு ஒருவர் அழைத்துக் கொள்ளும் செய்து கொள்ளும் அந்த உதவியால். ஒருவருக்கு ஒருவர் என்றால் மனிதர்கள் என்று மட்டுமல்ல, ஒரு உயிர்கள் இன்னொரு உயிர்கள் பிற உயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அன்பால், அந்த பொருளால், அந்த உதவியால் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தானமும் தங்காமல் போகும், தவமும் இல்லாது போகுங்கிறாரு ஐயன். ஏன்? மழை பெய்யவில்லை என்றால் ஏன் இவை இரண்டும் அழிந்து போக வேண்டும்? மழை பெய்யவில்லை என்றால் நிலம் பாலைவனமாகிவிடும், புல் பூண்டு கூட முளைக்காது, உணவுக்கு பஞ்சம் ஏற்படும், குடிநீருக்கு பஞ்சம் ஏற்படும், மக்களுக்கு தனக்கு தேவையான உணவையும் குடிநீரையும் பதுக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். கொரோனா காலகட்டத்தில் ஏற்பட்டது போன்று ஏற்படும். அப்ப எப்படிங்க மற்றவங்களுக்கு போய் தானம் கொடுக்க முடியும்? அப்ப எப்படிங்க தவம் போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்? ஏற்கனவே இங்க நமக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா அப்புறம் புதுசா என்ன உண்ணாவிரதம் இருக்கிறது, புதுசா என்ன தவம் இருக்கிறது? முனிவர் மாதிரி இது எல்லாமே அழிஞ்சு போயிடும். வானம் மழை வழங்காவிடில் அப்படின்னு வள்ளுவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஏன் இவ்வளவு தூரம் மழையை திருப்பி திருப்பி அவர் சொல்லிட்டே இருக்காருன்னா, நமக்கு தெரியும் இதெல்லாம். வானம் மழை பொழியலைன்னா அதெல்லாமே காணாம போயிடுன்னு தெரியும். ஆனா வானம் மழை பொழியணும்னா அதற்கு நம்மளுடைய கடமை இருக்கு, நம்மளுடைய பங்கு இருக்கு. அதை ஆற்ற வேண்டும். இயற்கை கெடுக்காமல் இருக்க வேண்டும், இயற்கைக்கு கொடுக்க வேண்டும். இதைத்தான் வள்ளுவர் வலியுறுத்தி சொல்றார். இதுக்கு ஒரு பாடல்: பொன்மானம் பன்னீர் தூவுது இந்நேரம், அட வண்ணம் மாறுது வண்ணம் மீறுது கண்ணோரம், மழை தூத்தலே ஒதுங்க இடம் பார்க்குதே, மலர் அம்புகள் உயிர் வரைக்கும் தாக்குதே, மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே பாலாறு
இது காதல் ஆசைக்கும் காமன் பூசைக்கும் நேரமா, இந்த ஜோடி வண்டுகள் போருதானிடுமா, பொன்மானம் பன்னீர் தூவுது இந்நேரம், அட எண்ணம் மீறுது வண்ணம் மாறுது கண்ணோரம் என்று ஒரு கவிதையை வைரமுத்து இன்று நீ நாளை நான் என்ற படத்தில் ராஜா இசையில் ஜானகி குரலில் எழுதியிருப்பார். இந்த பாடலை பாருங்கள், கேளுங்கள், அந்த கவிதையை ரசிங்கள். மழை பெய்தால்தான் அங்கே காதலும் இருக்கும், காமமும் இருக்கும். தவம் தானம் மட்டுமல்ல, இது தங்கனாலும் அங்க மழை பெய்ய வேண்டும், மழை பொய்க்காமல் பெய்ய வேண்டும். மீண்டும் குரல், தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினை திரளையா, வெளியக்கிழமை சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணவாளி நாள் நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.